இந்த வீடியோவில் Adobe Premiere Proல ஆடியோ ஃபேட் இன் ஃபேட் அவுட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு சாம்பிள் ஆடியோ ஃபைல் ஒன்று நான் டைம் லைனில் வச்சுருக்கேன். இதை ஜஸ்ட் நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஸ்டார்டிங்கில் இருந்து எண்டு வரைக்கும் ஒரே மாதிரியான பீட்டில் தான் போயிட்டுருக்கு. இதை வந்து பார்த்திங்கன்னா ஃபேட் இன் ஃபேட் அவுட்டை நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபேட் அவுட்டை நம்ம வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இதுக்கு எஃபெக்ட்ஸில் போகணும். இது உங்களுக்கு இந்த இடத்துல காமிக்கல அப்படின்னா Shift+7 கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எஃபெக்ட்ஸ் வந்து பேனலை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அல்லது இந்த இடத்துல விண்டோஸில் போய்ட்டு இந்த இடத்துல எஃபெக்ட்ஸ் வந்து செலக்டில் இருக்குதான்னு பார்த்துக்காங்க. ஸோ செலக்டில் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல எஃபெக்ட்ஸ் உங்களுக்கு வந்து காட்டும். இப்போ இந்த எஃபெக்ட்ஸ் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஆடியோ டிரான்சாக்ஷன் வரேன். இந்த ஆடியோ டிரான்சாக்ஷனில் கிராஸ் ஃபேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் இந்த எக்ஸ்போனென்ஷியல் ஃபேட் இதை வந்து இழுத்து ட்ராக் பண்ணிவிட்டு வந்து இந்த ஆடியோவில் விடுறேன். எக்ஸ்போனென்ஷியல் ஃபேடை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபேட் அவுட்டை வந்து கொடுக்கும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இது டியூரேஷனை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸ்போனென்ஷியல் ஃபேட் மேலே நம்ம மவுஸை வந்து கொண்டு போகும்போது இந்த மாதிரியான ஒரு ட்ராக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வரும். ஸோ அதை வந்து ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ட்ராக் பண்ணி இழுத்துட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், ஸோ ஸ்மூத்தாக ஃபேட் அவுட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ராக் பண்ணியுமே நீங்கள் டியூரேஷனை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். அல்லது இந்த எக்ஸ்போனென்ஷியல் ஃபேட் மேலே இந்த எஃபெக்ட் மேலே நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல டியூரேஷனை நீங்கள் மேனுவலாகவும் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். டியூரேஷன் டைமை வந்து நீங்கள் மேனுவலாக இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். இது ஃபேட் அவுட், அதாவது எண்டிங்கில் கொடுக்கக்கூடிய ஒரு எஃபெக்ட். ஃபேட் இன்னுக்கு என்ன ஆப்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கான்ஸ்டன்ட் கெயின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை ட்ராக் பண்ணிட்டு வந்து இந்த இடத்துல விடுறேன். ஸோ அதே போல் தான் எக்ஸ்போனென்ஷியல் ஃபேடை எப்படி நம்ம வந்து ட்ராக் பண்ணமோ அதே மாதிரி அது மேலே கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணோம்னா இந்த மாதிரி நமக்கு எவ்வளோ செகண்ட்ஸ் வேணுமோ அவ்வளோ செகண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி ட்ராக் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி டபுள் கிளிக் பண்ணி அதனுடைய டியூரேஷனே நம்ம மேனுவலாகவும் செட் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபைனலாக இந்த ஆடியோவை உங்களுக்கு ப்ளே பண்ணி கட்டுற பாருங்க. ஸோ ரெண்டுமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. அதாவது ஃபேட் இன் அண்ட் ஃபேட் அவுட்டுமே நல்லா பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டைமாக நம்மளுடைய சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அல்லது உங்களுடைய எடிட்டிங் பண்ணுற நண்பர்களுக்கிட்டையும் இதை வந்து ஷேர் பண்ணிக்கோங்க.